ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வைகுண்ட ஏகாதசி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற வேடுபரி உற்சவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ராப்பத்து வைபவம். ராஜமன்னார் அலங்காரத்தில் பவனி வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவில் தைப்பொங்கல் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய ராப்பத்து உற்சவம். தங்க குதிரை வாகனத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வாருக்கு காட்சி தந்த ஸ்ரீ ராஜமன்னார். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் மார்கழி திருவிழா வைபவமாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்ற சங்கடகர சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து திருவிழாவில் 8ஆம் நாளில் ஸ்ரீ நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் உலாவர வேடுபரி வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள்வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை தங்க குதிரை வாகனத்தின் மேல் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். சுவாமிக்கு முத்துவளைய கிரீடம் சூட்டி காசு மாலையுடன் திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து நவரத்ன காதணிகளோடு வண்ணப்பட்ட அடைகள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கேடயத்துடன் வாள், அம்புகள், ஈட்டி என வேட்டைக்கு செல்லும் கோலத்தில் சுவாமி நம்பெருமாள் குதிரை வாகனத்தின் மேல் அமர்ந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தபடி கோயில் பிரகாரங்களை சுற்றி வலம் வந்து அருள்பாலித்தார். பிறகு மணல் வெளியை அடைந்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் குதிரை வாகனத்தின் மேல் வீற்றிருந்த ஸ்ரீ நம்பெருமாளை சுமந்து கொண்டு அனைத்து திசைகளிலும் சென்று வேட்டையாடுவது போல பாவனை செய்தனர். மக்களின் தீவினைகளை போக்கும் வகையில் சுவாமி அஷ்டதிக்குகளிலும் நின்று அருள்பாலிப்பதாக ஐதீகம். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த வையாளி சேவை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து திருமங்கையாழ்வாருக்கு சுவாமி அருள்பாலிக்கும் வைபவமும் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ராப்பத்து உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மாடவீதியில் எதிர் சேவையாக புறப்பட்ட உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு நீலப்பட்ட அடை கட்டி முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் காதணிகளும் ஆபரணங்களும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தங்கத் திருச்சியில் உபயநாச்சியார்களோடு எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு பட்டாடை கட்டி காசு மாலை, மாங்காய்காரம், அர்த்தச்சந்திர பதக்கத்துடன் பல்வேறு ஆபரணங்கள் அணிவித்து திருமுடியில் கொண்டை நிறுத்தி அதில் மயிர்பீலியுடன் சூரிய சந்திர பதக்கங்கள் கலிங்கத்திராயும் வைத்து நெத்தி சுட்டி பட்டை கட்டி கையில் வேத்திரம் எனும் சாட்டை தந்து ராஜமன்னார் அலங்காரம் செய்திருந்தனர். கன்றும் பசுவும் எம்பெருமானின் திருப்பாதங்களை வருடியபடி இருக்க உபயநாச்சியார்களும் விசேஷ அலங்காரத்துடன் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். தாயார்கள் சமேத சுவாமிக்கு பலவித ஆபரணங்கள் கொண்டு முன்னழகையும் உச்சி பில்லை குஞ்சலத்துடன் நாகாபரண பின்னல் தந்து பின்னழகையும் அழகாக அலங்கரித்திருந்தனர். மாட வீதிகளில் உலா வந்த உற்சவர்களை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பிரபந்த கோஷ்டியினரும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக வீதி உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபத்துடன் பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கும்பகோணத்தில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ கோமலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவிலில் சங்கரமண பிரம்மோற்சவ பெருவிழா என அழைக்கப்படும் தைப்பொங்கல் தேரோட்ட திருவிழா துவக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு கொடிமரம் அருகே மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பாராதனை செய்து மந்திர உச்சாடனங்களுடன் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கருட பட்டத்திற்கு தூபம் காண்பித்ததும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக கொடிமர வளாகத்தில் இருக்கும் மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். மேலும் நட்சத்திர ஆரத்தி காண்பித்து கருட பட்டத்தின் மேல் புனித நீர் தெளித்ததும் வேத மந்திர உச்சாடனங்களோடு பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. சர்வலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி உற்சவர் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமியும் உபயநாச்சியார்களும் திருக்காட்சி தந்தருள திரளான பக்தர்கள் தரிசிக்க கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி கொடிமர உயர மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ராப்பத்து வைபவத்தின் ஒரு பகுதியாக வேடுபரி உற்சவம் நடைபெற்றது.
முன்னதாக ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் தங்க குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து தங்க ஆபரணங்களுடன் திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து புதுப்பட்டாடை கட்டி ராஜ அலங்காரம் செய்திருந்தனர். எதிர் சேவையாக ஸ்ரீ நம்மாழ்வார் எழுந்தருளியிருக்க தனி கேடயத்தில் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாரும் மற்ற ஆழ்வார் பெருமக்களும் எழுந்தருள அனைவருக்கும் பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து கோயிலிலிருந்து ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வெளியே எழுந்தருளியதும் ராஜகோபுரத்தின் முன்பு பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு எம்பெருமான் திருவீதி உலா புறப்பட திருமங்கையாழ்வாரும் பின்தொடர்ந்தார். திருச்சி அருகே சமயபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. காவிரி கரையோரம் அமைந்துள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவில் ராஜகோபுரங்கள் வண்ணமயமான விளக்குகள் அலங்காரத்தில் அழகாக காட்சி தருகின்றன. கோயில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் காமாட்சி திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து போற்றி மந்திரங்களை கூறி திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். மேலும் தூபத்துடன் தேங்காய்ப்பழம் நிவேதித்து திருவிளக்கு பூஜையை நிறைவு செய்தனர். கரூரில் உள்ள ஸ்ரீ அபயபிரதான ரங்கநாத சுவாமி கோவிலில் ராப்பத்து உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ அபயபிரதான ரங்கநாதருக்கு நீலப்பட்டாடை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் ஹாரங்களும் காதணிகளோடு திருமுடியில் கொண்டையும் வைத்து அதில் மயிர்பீலியுடன் சூரியச்சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் நிறுத்தி நெத்திச்சுட்டி பட்டை கட்டி காலில் தங்க கொலுசுடன் ரத்னபாத கவசம் அணிவித்து கையில் குழல் தந்து ஸ்ரீ வேணுகோபாலனாக அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். குழலூதும் கண்ணனாக காட்சி தந்த உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரகாரங்களில் வலம் வந்த உற்சவரை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சன்னதி முன்பு நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். பிறகு சுவாமிக்கு வையாளி சேவை நடத்தியதும் கும்பதீபம் காட்டி ஆலய மண்டபத்தில் அமர்த்தி கற்பூரம் சமர்ப்பித்தனர். இதேபோல் உற்சவத்தின் மற்றொரு நாளில் சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம், அடுக்கு பதக்கங்கள், தங்க காதணிகளோடு கிரீடமணிவித்து வாமன அவதார அலங்காரம் செய்திருந்தனர். கையில் கமண்டலமும் திருக்குடையும் பிடித்தபடி வாமனனாக எம்பெருமான் திருக்காட்சி தந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பிரகார உலா வந்தனர். திரளான பக்தர்கள் பின்தொடர்ந்து வர உற்சவரை ஆண்டாள் நாச்சியார் சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்ததும் கோதை சூடிக் களைந்த மாலையை சுவாமிக்கும் எம்பெருமானின் மலர் மாலையை ஆண்டாள் நாச்சியாருக்கும் அணிவித்தனர். இதையடுத்து ஆழ்வார் சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. நிறைவாக உற்சவருக்கு கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதேபோல் உற்சவர் ஸ்ரீ அபயபிரதான ரங்கநாதரை ராஜதர்பார் அலங்காரம் செய்து கேடயத்தில் அமர்த்தி மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து நெத்தி சுட்டி பட்டையுடன் காதணிகள், திருமார்பில் லட்சுமி பதக்கம் தந்து காசு மாலை, மாங்காய்காரம், தங்க துளசிகாரம் அணிவித்து நீலப்பட்டாடை கட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு கோதை சன்னதி முன்பு எழுந்தருளியதும் சுவாமிக்கு ஆண்டாளின் மாலையையும் நாச்சியாருக்கு எம்பெருமானின் மலர் மாலையையும் சூட்டினர். மேலும் உற்சவருக்கு கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி திருப்பாவை அலங்காரம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. ஆலயத்தில் இருக்கும் பரமபதநாதர் சன்னதியில் உள்ள கண்ணாடி அறையில் ஏற்ற கலங்கள் எதிர்ப்பு பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் என துவங்கும் பாடலுக்கு ஏற்ப அலங்காரம் செய்திருந்தனர். கோதை நாச்சியார் முன்பு பால் பாத்திரங்கள், கன்றுடன் பசுக்கள், ஆயர்குல பெண்கள் நின்றிருக்க எம்பெருமான் அருகே ஆண்டாள் நின்றருள சுவாமி அழகாக அருள்பாலித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் கணநாதனுக்கு மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு வரசித்தி விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மலர் கிரீடத்துடன் மாலைகள் மற்றும் வாழைப்பழ மாலை சூட்டியும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவருக்கு நீலப்பட்டுடுத்தி கனகாம்பர மாலைகளுடன் தேங்காய் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் உடைத்த தந்தமேந்தி அமர்ந்தருளிய ஸ்ரீ வரசித்தி விநாயகருக்கு நாமார்ச்சனையுடன் தீபாரத்தி காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில்
தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு ராஜகோபுரம் நுழைவு வாயில் எதிரே அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கணநாதனுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை பரவசத்துடன் தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே வெங்கவேட்டில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு வல்லப விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மேலும் ஸ்ரீ வல்லபியை மடிமீது அமர்த்தி கொண்டு காட்சி தரும் கணநாதனுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலை சூட்டி அலங்காரம் செய்தனர். வெள்ளி கிரீடங்களோடு காட்சி தந்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக்க தீபமும் காட்டப்பட்டன. கரூரில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வலது திருக்கரத்தில் சிவலிங்கத்தை தாங்கியபடி அமர்ந்தருளும் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி மலர் கிரீடத்துடன் அருகம்புல், வெட்டிவேர் மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் ஸ்ரீ கற்பக விநாயகரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சிவகங்கையில் உள்ள ஸ்ரீ சங்கர மடத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ரத்னகர்ப்ப கணபதிக்கு மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கணநாதனுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு காவி வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் ஸ்ரீ ரத்னகர்ப்ப கணபதிக்கு வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. மேலும் சாமரம், விசிறி, விச்சனம், சுருட்டி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு படித்துறை சித்தி விநாயகர் கோயில் மூலஸ்தானத்தில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள்பாலிக்கும் மூலவருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு சக்தி மைந்தனுக்கு தங்க கவசம் அணிவித்து கற்கள் பதித்த கிரீடம், ஹாரத்துடன் எருக்கம்பூ மாலையும் மலர்ச்சரங்களுடன் அருகம்புல்லும் வைத்து அலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். தேனி அருகே அல்லி நகரத்தில் உள்ள அருள்மிகு சிவசக்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், வெல்லம், குங்கும கரைசல், சந்தனம், விபூதி ஆகியவற்றை கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மேலும் விநாயகருக்கு வெண்பட்டு கட்டி கிரீடத்துடன் கண்மலர்களும் வெட்டிவேர் மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த சிவசக்தி விநாயகருக்கு தூபம் காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மேலும் மூலவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் மேடை மீது கலசத்தை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து சிறப்பாக ஹோமம் வளர்த்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டத்திற்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் நாகதேவதைகளோடு கருவறையில் வீற்றிருக்கும் மூலவர் ஸ்ரீ வெள்ளை விநாயகருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை துவக்கினர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து மூலவருக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து தீபம் காண்பித்தனர். பின்னர் சக்தி மைந்தனுக்கு தங்க கவச அலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் வெள்ளை விநாயகரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயிலின் 125ஆம் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ பகவதி அம்மனை ஸ்ரீ காமாட்சியாக அலங்கரித்து ஊஞ்சல் மீது அமர்த்தியிருந்தனர். அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து கையில் செங்கரும்பு தந்து அலங்கரித்திருந்தனர். ஊஞ்சல் ஆடியபடி காட்சி கொடுத்த தேவிக்கு தூபத்துடன் கும்ப தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் காமாட்சியாக அருள்பாலித்த ஸ்ரீ பகவதி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதேபோல் உற்சவத்தின் 6ஆம் நாளில் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அம்பிகைக்கு வளைகாப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகைக்கு ஊதா நிற பட்டுச்சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் கற்கள் பதித்த தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து ஆயிரக்கணக்கான வண்ண கண்ணாடி வளையல் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். வளைகாப்பு கோலத்தில் காட்சி தந்த தேவிக்கு அன்னப்படையலிட்டு தூப தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து அர்ச்சனை செய்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மூலவரை தரிசித்ததும் அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர்.
8ஆம் திருநாள் அன்று ஆலய வளாகத்தை ரூபாய் நோட்டுகள் கொண்டு பந்தல் அமைத்து அலங்கரித்திருந்தனர். கருவறையில் ஸ்ரீ பகவதி அம்மனை தனம் தரும் தனலட்சுமியாக அலங்கரித்திருந்தனர். செல்வத் திருமகளாக காட்சி தந்த ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. ரூபாய் நோட்டுக்கட்டுகளுடன் அம்பிகை செல்வத் திருமகளாக அபயம் காட்டியபடி அருள் புரிய மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணத்தில் இருக்கும் அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் ஸ்ரீ ஆதிகும்பேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத ஆயில்ய திருநட்சத்திரத்தை முன்னிட்டு அகத்திய மாமுனி குரு பூஜை விழா நடைபெற்றது. ஆலயத்தின் நிருதி மூலையில் கும்பமுனி சித்தர் என அழைக்கப்படும் ஸ்ரீ அகத்திய மாமுனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். உற்சவ மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது கும்பமுனி உற்சவரை அமர்த்தி தேன், மஞ்சள், தயிர், பால், இளநீர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பாடல்கள் பாடியபடி அகத்திய முனிக்கு வஸ்திரம் கட்டி மலர் கிரீடத்துடன் ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்தனர். உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அகத்திய முனிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பூமி நீளா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் ராப்பத்து உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோயில் வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு தடாகம் அமைத்து அதில் பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளாக உற்சவரை சயனிக்க செய்திருந்தனர். தனி மேடையில் ஆழ்வார்களும் ஆச்சாரியாரும் வீற்றிருந்தனர். சர்வலங்காரத்தோடு புன்னகை தவிழும் துருமுகத்துடன் எம்பெருமான் சயனித்தபடி திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் எம்பெருமானின் அருகே அமர்ந்து அருள் பாலித்தனர். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனாக சுவாமி அருள் புரிய மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் உற்சவரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மார்கழி மாத செவ்வாயை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசித்து அருள் பெற்றனர். முன்னதாக கோயில் வளாகத்தின் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு மலர் மாலைகள் சூட்டி எலுமிச்சை மாலையுடன் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்ச்சரங்களை அழகனுக்கு அணிவித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரையும் உற்சவரையும் தரிசித்து உப்பு மிளகு தூவி தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் ராப்பத்து வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆலயத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தில் மேடை மீது உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாரை அமர்த்தி நீலப்பட்டாடை கட்டி பதக்கத்துடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். தனி மேடையில் எழுந்தருளியிருந்த கோதை நாச்சியாருக்கு நீலக்கரை வைத்த காவிப்பட்டு சேலை கட்டி திருமாங்கல்யத்துடன் தங்க சாய கொண்டை கிரீடம் அணிவித்து அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். பிரதான மேடை மீது உபயநாச்சியார்களோடு எழுந்தருளியிருந்த உற்சவருக்கு ராஜமன்னார் அலங்காரம் செய்திருந்தனர். கையில் சாட்டையும் இடையினில் வாளுடன் கேடயமும் தாங்கி ஒய்யாரமாக நின்றவாறு சுவாமி அழகாக அருள்பாலித்தார். தனி மேடையில் 12 ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார்களும் வீற்றிருக்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். மேலும் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் பிரபந்ததாரர்கள் மற்றும் பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து அனைவருக்கும் சடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருப்பாவை சொற்பொழிவு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மனை நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க திருச்சியில் அமர்த்தி கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். கோயிலை சுற்றி வலம் வந்து மண்டப மேடையில் ஸ்ரீ அங்காளம்மனை கொலுவிருக்கச் செய்தனர். சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரண பூஷிதையாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க மங்கள பொருட்களுடன் ஸ்ரீ காமாட்சி திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜையை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கு உதிரிப்பூக்கள், குங்குமம் ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து தேங்காய் பழங்களுடன் சர்க்கரை பொங்கல் நிவேதித்து திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து உற்சவர் அருள்மிகு அங்காளம்மன் சூலத்துடன் அபயம் காட்டியபடி திருக்காட்சி தந்தருள நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயிலில் மார்கழி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது.
முன்னதாக காவிரி கரையிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்கள் மற்றும் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள், பம்பைகள், நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து கோயிலை அடைந்தனர். அங்கு மூலவர் அருள்மிகு பகவதி அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த தீர்த்தம் மற்றும் பால் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் உற்சவமூர்த்திக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக கருவறையில் நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவர் பெருமாளுக்கு வெள்ளிக்கவசத்துடன் பாதகவசங்களும் அணிவித்து பட்டாடை கட்டி மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் வெள்ளி கிரீடங்களோடு திருக்காட்சி தந்தருளினர். மூலவர் சன்னதியின் முன்பு மேடை மீது உற்சவரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு ஊதா நிற கரை வைத்த பட்டாடை கட்டி காசு மாலையுடன் முத்தாபரணங்கள், வெள்ளி கிரீடத்துடன் மலர் மாலைகள் சூட்டி காதணிகளோடு அழகாக அலங்கரித்து இருந்தனர். பிறகு மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி சாமரம், கொடி உள்ளிட்ட பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த சேத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஏராளமானோர் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக சேத்தூர் நெல்லிக்குள கரையில் இருந்து பம்பைகள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து நிறைவாக கோயிலை அடைந்ததும் மூலவர் சன்னதியில் பால் குடங்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் மூலவர் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அம்பிகைக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து கோபுர தீபம் காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா பாஞ்சராத்திர முறைப்படி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோயில் வளாகத்தில் தனி கேடயத்தின் மேல் ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ திருமங்கையாழ்வார் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். மற்றொரு கேடயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் வரதராஜ பெருமாளையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பிறகு ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். அங்கு திருக்கதவுகள் திறக்கப்பட்டதும் தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் தரிசனம் தந்தருள நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து பரமபத வாசலுக்கு ஆரத்தி காட்டியதும் தெய்வங்களை வாயிலை கடந்து வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக பிரபந்ததாரர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வைகுண்ட ஏகாதசி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற வேடுபரி உற்சவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ராப்பத்து வைபவம். ராஜமன்னார் அலங்காரத்தில் பவனி வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவில் தைப்பொங்கல் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய ராப்பத்து உற்சவம். தங்க குதிரை வாகனத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வாருக்கு காட்சி தந்த ஸ்ரீ ராஜமன்னார். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் மார்கழி திருவிழா வைபவமாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்ற சங்கடகர சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथ सदा वेङ्कट
वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ